ஒரு பெரிய காட்டின் நடுவே ஒரு பழைய பாழடைந்த கோயில் இருந்தது. அங்கே ஒரு தீய மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். அந்த கோயிலின் அடியில் ஒரு மந்திர விளக்கு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஊரில் நிலவன் என்ற ஒரு துணிச்சலான சிறுவன் இருந்தான். மந்திரவாதி நிலவனை ஏமாற்றி, "தம்பி, இந்த பாதாள குகைக்குள் இறங்கி எனக்கு அந்த பழைய விளக்கை கொண்டு வா, உனக்கு நிறைய தங்கக் காசுகள் தருவேன்" என்று கூறினான். நிலவன் குகைக்குள் இறங்கினான். அங்கே சுவர்களில் இருந்த சிங்கத் தலைகள் திடீரென்று பேசத் தொடங்கின. "யார் இங்கே வந்தது?" என்று பயங்கரமான சத்தத்துடன் கேட்டன. நிலவன் பயப்படவில்லை. தன் கையில் இருந்த சிறு உளியுடன் முன்னேறினான். அங்கே ஒரு பெரிய மந்திர கதவு இருந்தது. நிலவன் அதை திறந்தபோது உள்ளே ஒரு பெரிய நிழல் பூதம் அந்த விளக்கை பாதுகாத்து நின்றது. அது மந்திரவாதி ஏவிவிட்ட ஒரு மாய உருவம். நிலவன் விளக்கை கையில் எடுத்ததும் மந்திரவாதி குகை வாசலை மூடிவிட்டான். "விளக்கை தூக்கிப் போடு, இல்லையென்றால் உன்னை உள்ளேயே வைத்து பூட்டிவிடுவேன்" என்று கத்தினான். நிலவன் அந்த விளக்கை தேய்த்தான். அதிலிருந்து ஒரு நல்ல பூதம் வெளிவந்தது. "எஜமானே, என்ன வேண்டும்?" என்று கேட்டது. நிலவன், "என்னை வெளியே அழைத்துச் செல், இந்த தீய மந்திரவாதியின் மந்திரக்கோலை உடைத்துவிடு" என்றான். பூதம் ஒரு நொடியில் மந்திரவாதியை விரட்டிவிட்டு நிலவனை பாதுகாப்பாக ஊருக்குள் கொண்டு வந்து சேர்த்தது. நீதி: ஆபத்து வரும்போது பயப்படாமல் அறிவை பயன்படுத்தினால் பெரிய சக்திகளையும் வெல்லலாம்.